1967, 1977 ரெண்டுலேயும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஜெயிக்கவில்லையாங்கிறார். ரொம்ப பேரும் புரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. ரொம்ப பேர்த்துக்கு புரியாது. அது என்ன 67, 77 அதிகார வர்க்கத்தை வச்சு ஜெயிச்சாங்களான்னு. விஜய் அப்போ பிறந்திருக்கவே மாட்டார், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. 67, 77 பற்றி உங்களுக்கு தெரியாது. யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, தப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 67 காங்கிரஸ் எதிர்த்து மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடம் இருந்தது. அப்போ கூட காங்கிரஸ் அராஜகத்தில் ஈடுபடல. காமராஜரே தோற்று போனார். அராஜகத்தில் ஈடுபட்டிருந்தால் காமராஜ் எப்படி தோற்பார்? கக்கன் தோத்தார். நல்ல மனுஷங்கள்லாம் தோத்தாங்க. அராஜகத்தில் ஈடுபட்டதா காங்கிரஸ்? 67 காங்கிரஸ் எந்த அராஜகத்திலும் அநியாயத்திலும் ஈடுபடவில்லை. நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. சி. சுப்பிரமணியம் தோற்று போனார். ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் தோற்று போனார். எல்லா பெரிய ஆளுங்களும் தோற்றாங்க. நல்ல மனுஷன்லாம் தோற்றான். அப்போ அவங்க அராஜகம் பண்ணணும்னு நினச்சிருந்தா திமுகவில் அராஜகம் பண்ணார் கருணாநிதி. காமராஜர் நின்ற தொகுதியில் கள்ள ஓட்டை போட்டார். எல்லா முக்கியமான ஆளுங்க இதுலேயும் கள்ள ஓட்டை போட்டு கொண்டு வந்தார். அராஜகம் பண்ணியது அன்னைக்கு திமுக தானே ஒழிய காங்கிரஸ்காரன் பாவம் நல்ல மனுஷங்களாக இருந்தாங்க. ஒரு அராஜகமும் பண்ணலை. ஆனால் 77 எம்ஜிஆர் அராஜகத்தை எடுத்து ஜெயித்தார். விஜய் புரிஞ்சுக்கங்க. கருணாநிதி கொஞ்சம் நெஞ்சம் அயோக்கியத்தனமாக பண்ணார். கள்ள ஓட்டு, ஆளை வச்சு அடிக்கிறது, உலக சுற்றுவாளியம் படத்தை நெகட்டிவோட கொளுத்துறது, எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணுற படத்தை ரிலீஸ் பண்ணுற இடத்துல நான் ரவுடிகளை வச்சு சைக்கிள் செயினில் அடித்தது. இன்றைக்கி பெரிய ஒரு இதில் இருக்கார் ஐசரி கணேஷ், பெரிய தொழிலதிபராக இருக்கார். அவங்களுடைய அண்ணன் அப்பா ஐசரி வேலுன்னெல்லாம் சைக்கிள் செயினை வச்சு மதுரை சிந்தாமணி தேட்டரில் அடித்தாங்க. எம்ஜிஆரை பற்றி ஆதரவாக இருந்த அவ்வளோ பேர் மேலேயும் அராஜகம் கட்டவிழ்த்து வைக்கப்பட்டது. அந்த அராஜகத்தை எதிர்த்து 77 எம்ஜிஆர் ஜெயிச்சாருங்கிறதும் உண்மை. ஆனால் 67 காங்கிரஸ்காரன் அராஜகம் பண்ணலை. அவன் எந்த வம்புக்கும் வரல. இந்த கூட்டம் கருணாநிதி தலைமையில் இந்த கூட்டம் அராஜகம் பண்ணி தான் கள்ள ஓட்டு போட்டாங்க. மற்ற தலைவர்கள்லாம் அவங்களாவே ஜெயித்தாங்க. ஆனால் இந்த கருணாநிதி தலைமையில் உள்ள கூட்டம் அங்கேயும் அராஜகம் தான் செய்தார்கள். அதனால் 67 அராஜகத்தை எதிர்த்து ஜெயித்தாங்கன்னு சொல்லாதீங்க. 77 எம்ஜிஆர் ஜெயித்தது அராஜகத்தை எதிர்த்து. 67 கருணாநிதி அராஜகம் நிறைய பண்ணி பெரிய தலைவர்களை தோற்கடித்தார். இதுதான் சரித்திரம். விஜய் புரிஞ்சுக்கங்க.